சர்வதேச ரீதியில் போட்டிகளில் கலந்து கொள்ள சிலம்பக் கலைக்கான விதிகள், நெறிமுறைகளை ஒழுங்கு அமைக்க வேண்டியது அவசியம். அதற்கு ஒரு நிறுவனம், அமைப்பு முக்கியம். சிலம்பத்தை பொறுத்தவரை அத்தகைய முயற்சிகள் ஏதேனும் நடந்து அதெல்லாம் கொண்டிருக்கின்றன. பக்காவாக 1980லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 1980லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என் பீரியட்லேயே நான் ஜெனரல் செக்ரட்டரி அசோஸ் டெக்னிக்கல் டைரக்டர் ஆனேன். டெக்னிக்கல் கமிட்டி ஒரு கமிட்டி உண்டு, அது தொழில்நுட்ப குழு. அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுவாங்க. போட்டி, சிலம்பு போட்டி விதிமுறைகள். அந்த விதிமுறைகளும் பக்காவாக இருக்குது. அப்போ தென் அண்ட் தேர் அது அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, சட்ட திருத்தம்லாம். அது தமிழக லெவலில் நடந்தது, ஆல் இண்டியா லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. சர்வதேச லெவல்லையும் சில இப்போ 1-2 போட்டிகள் நடந்துருச்சு. இப்போ மற்ற நமக்கு என்ன சர்வதேசம்னு வரும்போது நமக்கு என்ன பல நாளுக்கு நம்ம அமைக்கணும். நம்ம சிங்கப்பூர்லேருந்து மிஸ்டர் அகிலன் தலைமையில் சிங்கப்பூர் சிலம்பம் சொசைட்டி இருக்குது. நம்மளுடைய சோழா மார்ஷல் சிங்கப்பூரில் இருக்கிறது தனி, அது பிரைவேட் ஆர்கனைசேஷன். தட் இஸ் ஒன்லி டீச்சிங் ஆர்கனைசேஷன் சோழா மார்ஷல்ஸ். சிலம்பம் அஸ் வெல் அஸ் குத்து வச்சை, வால்வேல், ஆயுத பயிற்சி கொடுக்குறான் சோழா மார்ஷல்ஸ். பட் காம்படிஷன் நடத்துறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா, அது சிங்கப்பூர் சிலம்பம் சொசைட்டி. தலைவர் மிஸ்டர் அகிலன். அது சிங்கப்பூர் சிலம்பம் சொசைட்டி ஒரு நேஷனல் இருக்குது. இங்கே தலைவர் இப்போ இந்தியன் சிலம்பம் ஃபெடரேஷன், இது தலைவர் டாக்டர் ராஜேந்திர ஏஎஸ் தலைவராக இருக்கார். இங்கே கனடியன் சிலம்பம் ஃபெடரேஷன் இருக்குது. அதில் ஈஸ்வர் சந்திரேஸ்வர் மல்லீஸ்வரன் அவருடைய நிறுவனர், சீஃப் டெக்னிக்கல் டைரக்டர் அஸ் வெல் அஸ் அவர் கனடியன் சிலம்பம் ஃபெடரேஷன். ஆக 2 நாடாச்சா. இப்போது தமிழ்நாடு ஆயிடுச்சு, இந்தியா ஆயிடுச்சு, மலேசியா, மலேசியன் சிலம்பம். அதே மலேசிய சிலம்பங்களும் தான் பழைய சிலம்பங்களும். அதான் எல்லாத்தையும் ஃபஸ்ட் இயருக்கு நான் சொல்லிட்டேன். கனடியன். அதுக்கடுத்து இப்போ யூஎஸில் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இங்கே மதன்குமார், அன்பு மதன்குமார்னு ஒருத்தர் இங்கே செட்டில் ஆகிறார். அவர் இங்கே தமிழ்நாடு இந்திய சிலம்பு சம்மேளனத்துடைய பொருளாளர் இருந்தவர். இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் இப்போ உங்களுக்கு அங்கே சிலம்பம் வளர்ந்துக்கிட்டு வருது. ஆன்லைன் மற்ற பயிற்சி அதெல்லாம் அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருது. அங்கே எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு ஒரு ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மிஸ்டர் அன்பு மதன்குமார் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே யுனைடெட் கிங்டம், இங்கே இங்கிலாந்து தேசத்தில் சுந்தர சோழன் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, பக்கத்தில் ஸ்ரீலங்கா, அவ்வளோதான் வரும். இப்போ 4-5 நாளாகிடுச்சு. இங்கிலாந்து நடத்திட்டாங்கன்னா இன்னமும் யூகே எல்லாமே பக்காவாக ஒரு இன்டர்நேஷ்னல் வந்துடும். அப்புறம் வேர்ல்டு ஃபெடரேஷன் வந்துடுவோம். ஆனால் இத்தனைக்கும் பக்கா விதிமுறைகள் அமைக்கிறதுக்கு டெக்னிக்கல் கமிட்டி ஒன்று இருக்குது. அதில் ஒவ்வொரு தடையும் ஃப்ளாஸ் இருந்தால் அது அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள்லாம் டெக்னிக்கல் கமிட்டி பண்ணணும். அது ரொட்டீனாக நடக்கும். நல்லது. கண்டிப்பாக இங்கிலாந்தில் உருவான ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவுவதற்கு எளிதாக இருக்கும். நிச்சயமாக ஏன் நீங்கள் இப்போ சோழா மார்ஷல் பொண்ணு காவியா ஜெர்மனியில் இருக்குது. எங்களுடைய சோழ நானே டைரெக்டாக பயிற்சி கொடுத்த பொண்ணு எப்போ அந்த காலத்தில் அதுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள் ஜெர்மனியில் இருக்குது. அது ஒரு டெமோ பண்ணி எனக்கு வீடியோ பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஜெர்மனியில் ஒரு காவியா. நம்ம ஸ்ரீலங்காவில் நம்ம பிள்ளைங்களாக இருக்குது. நமக்கு நேரடி பயிற்சி பெற்ற பெண்கள் பிள்ளைங்களாக இருக்காங்க. மாஸ்டர்ஸ், லேடி மாஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ரெஃப்ரீஸும் நிறையா இருக்காங்க. அதனால் நீங்கள் சிலம்பம் கண்ணாபின்னான்னு வளர்ந்து போய் கிடக்குது. ஆமாம். என்ன ஒன்லி திங் எல்லா தேசத்துலையும் அமைக்கணும். இப்போ இங்கிலாந்து தேசத்தை இவர் முயற்சி எடுத்து நல்லா எடுத்துக்கிட்ட ஸ்டெப் நிச்சயம் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆமாம். பக்கத்தில் உள்ள நேஷனல் எல்லாமே. ரொம்ப நன்றி. சிலம்ப பயிற்சியானது காலம் செல்ல செல்ல பலவித மாற்றங்களை பெற்றது. காலடி பயிற்சிகளிலும் கம்பு சுழற்றுவதிலும் பலவித நூதனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தப்பட்டன. தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த நிலையில் சிலம்பம் பயிற்றுவித்தலில் கணினி மூலம் இணைய வழி வகுப்புகள் எடுக்கப்படுவது சாத்தியமா? எந்த விதத்தில் இது பலன் கொடுக்கும்? சாத்தியம்தான், நிச்சயமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏன்னா யூஎஸில் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை டிசேபிள்ஸ் நம்ம மூலமாக அந்த சோழா மார்ஷல் ஆர்ட்ஸை மாஸ்டர்ஸ்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. இங்கே யூஎஸில், இந்த யூகேலே ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுமாரி நம்ம மட்டும் இல்லை, மற்ற ஆளுங்களும் ஆன்லைனில், நம்ம தமிழ்நாட்டில் ஆசான்கள் மற்றவங்களும் ஆன்லைனில் எடுக்கிறதா கேள்வி. பட் நம்ம குரூப்பே இங்கே நிறையா யூஎஸில் வளர்ந்துருக்கேன். ஏன்னா ஃபுட்டு ஒரு கம்ப்ளீட்டாக பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருந்தால் கூட நான் பாட்டுவேன் யூஸ் பண்ண செய்கிறத நான் காமிச்சிடுவேன். யூகேயில் ஒரு ஆமாம், அது சொல்கிறேன் வீடியோ. அவங்க நல்லா தேறி வர்றாங்க. என்றைக்காவது டைரெக்டாக ஒரு தடவை நம்ம பண்ணிட்டாக்க கேம்ப்பு வச்சுட்டா அவங்க ரொம்ப தெரிவிடுவாங்க. ஆனால் நல்லா செய்கிறாங்க. நான் கூட முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக சொன்னப்போ என்னுடைய டிசைபிள்ஸ் கொடுக்குற பிள்ளைங்க ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க யூஎஸில். அதனால் அது வாய்ப்பு தான். அதுதான் இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு மீட்டிங், ஏதாவது ஒரு கேம்ப் வச்சு அந்த கேம்ப் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா தெளிவாகிடுவாங்க அவங்க.